ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கீதாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நல்லா மீனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய போட வேணாம், அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை இதை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு 1 ஸ்பூன். நிறைய அரிசி மாவு போட்டிங்கன்னா முறுமுறுப்பாகிடும், அது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அதனால கொஞ்சமாக போட்டுக்கோங்க. 4 பல்லு பூண்டு அதையும் நல்லா தட்டி இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் கடைசியாக போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது ஒவ்வொரு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நம்ம இதில் மசாலா தடவி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு டவா வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கருவேப்பிலையை இந்தமாரி முழுசாக வச்சிங்கன்னா மீன் ஃப்ரை நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது நல்லா பொரிஞ்சோடனே இப்போ ஒவ்வொரு மீனாக இதில் வச்சுட்டு நல்லா ஸ்லோலியே வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.